ஹலோ காய்ஸ். பால் கறக்கிறது பத்தின ஃபுல் வீடியோ கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஃபுல் வீடியோ தான் இது. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. காலையிலேயே அப்பா மாடு மேய்க்க போயிட்டாங்க. மதியம் மாடு வர்றதுக்கு 2 மணி ஆயிரும். அப்புறம் வந்தவுடனே மாடு கட்ட ஆரம்பிச்சாச்சு. சரி ஃபர்ஸ்ட்டு ஆடெல்லாம் கட்டிடலான்னு சொல்லிட்டு ஆட்டு தொழுவுக்கு போனோம்னா, அங்க பார்த்தா மாடு வந்து நின்னுகிட்டு இருக்கு. வெயிலுக்காண்டி இங்கே வந்து நின்னுகிட்டு இருக்கா. அப்புறம் அவள பத்தி விட்டுட்டு அப்புறம் ஆடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சுட்டேன். ஆடெல்லாம் நாங்க வந்து அடைச்சி வைக்க மாட்டோம். கட்டி தான் போடுவோம். அடைச்சிலாம் வச்சிருந்தோம்னா தட்டியெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துருவாய்ங்க. அதனால ஒவ்வொரு ஆடா கட்டி போட்டுருவோம். செம்பரி குட்டிய மட்டும் அடைச்சி போட்டிருப்போம். அப்புறம் ஒவ்வொரு ஆடா நான் கட்ட ஆரம்பிச்சுட்டேன். கட்டி முடிச்சுட்டு அப்புறம் மாட்டுத் தொழுவுல வந்து மாடு கட்ட ஆரம்பிச்சுட்டேன். பாதி மாட நான் கட்டுவேன். பாதி மாட அம்மா கட்டுவாங்க. அடிக்கிற வெயிலுக்கு மாடு வந்தவுடனே தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு நிழலா தேடி போய் நின்னுக்குருவாய்ங்க. அப்புறம் பிடிச்சு பிடிச்சு அவங்கவங்க இடத்துல கட்டணும். வேற வேற இடத்துல கட்டினாலும் அங்கேயும் நிற்க மாட்டாங்க. அவங்க இடத்துல மட்டும் தான் கட்டணும்பாய்ங்க. அங்கனா தான் படுக்கவும் செய்வாங்க. இதிலே எங்க வீட்ல ரொம்ப ஹைஜீனிக்கான ஒரு மாடு வேற இருக்கு. அவளோட பிளேஸ்ல மட்டும் தான் அவள கட்ட விடுவா. அவ பிளேஸ்ல வேற எந்த மாடையும் கட்டவும் விட மாட்டா. அவ இடத்த யாருக்கும் குடுக்கவும் மாட்டா. ஆனா ரொம்ப சுத்தமா இருக்கும் அந்த மாடு. ஈரமா இருந்தா, சாணி கிடந்தா கூட அந்த இடத்துல படுக்கவே படுக்காது. அந்த மாட பார்க்கும்போதே பாதி நேரம் பிரமிப்பா இருக்கும். ச்சே! இந்த அளவுக்கு சுத்தக்காரியா இருக்காளே! ஆனா நம்ம வீட்ல வந்து பொறந்துட்டாளேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். ஒரு பக்கம் மாடு ஃபுல்லா நான் கட்டி முடிச்சுட்டேன். அப்புறம் இன்னொரு தெருவுல உள்ள மத்த கெடேரி, கன்னுக்குட்டியெல்லாம் அம்மா கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களும் கட்டி முடிச்சுட்டாங்க. ஒரு வழியா மாடெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. இனி அடுத்து என்னது பால் தான் கறக்கணும். அப்புறம் நானும் அம்மாவும் பால் கறக்கலாம்னு சொல்லி கிளம்பியாச்சு. சரி பால் சட்டி எடுக்கிறதே கொஞ்சம் ஸ்டைலா எடுப்போமே வீடியோக்காண்டின்னு சொல்லிட்டு நானும் போய் சட்டிய அப்படியே ஒரு ஸ்டைலா தூக்குனோம்னா, அது வேற வெயில்ல இருந்திருக்கு. சுட்டு வேற வச்சிருச்சு. சரி நமக்கு இந்த ஸ்டைல்லாம் தேவைதானா அப்படின்னு சொல்லி பால் சட்டியும் எடுத்துட்டு அப்படியே 1 கப் தண்ணியும் எடுத்துட்டு பால் கறக்க போயிட்டேன். போயிட்டு நல்லா தண்ணி அடிச்சு காம்பெல்லாம் கழுவிட்டு அப்புறம் விளக்கெண்ணெய போட்டுட்டு பால் கறக்க ஆரம்பிச்சாச்சு. எண்ணெய் போட்டா தான் சாஃப்ட்டா இருக்கும். நம்மளுக்கு கை வலிக்காம இருக்கும். அதனால எண்ணெய போட்டுட்டு பால் கறக்க ஆரம்பிச்சாச்சு. இவ போய் உட்கார்ந்த உடனே அவளோட 6 அடி கூந்தலால அடிக்க ஆரம்பிச்சிட்டா. அதுவும் வாய், கண்ணு, மூக்குன்னு எந்த இடமும் பார்க்காம அடிப்பா. நம்மள பார்த்தா ஈ கொசு மாரி தெரியுது போல இந்த மாடுங்களுக்கெல்லாம். நான் என்ன பெரிய சைஸ் ஈயா? சரி அவைங்க கண்ணுக்கு நம்ம ஈ மாரி தெரியிறோம் போல. அப்புறம் அடைய மிதையெல்லாம் வாங்கிட்டு ஒரு வழியா நான் ஒரு பக்கம் பால் கறக்க ஆரம்பிச்சிட்டேன். அம்மா ஒரு பக்கம் கறந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு மாடு கறந்தோடனே போய் குடத்துல ஊத்திட்டு, அப்புறம் அடுத்த மாட கறக்க கிளம்பியாச்சு. இந்த பால் குடிச்சிட்டு இருக்கான்ல, இவன் பேர் தான் வேல்குட்டி. இவன் பிறந்தும் இந்த 1 மாசம் தான் ஆகுது. அவன் தான் ரொம்ப சேட்டைக்கார பயப்புள்ள. இந்த மாட கறந்து முடிச்சோனே, அப்புறம் பக்கத்துல உள்ள அடுத்த மாட கறக்க போயிட்டேன். இந்த மாட நான் ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த மாடு இதுதான். அவ பக்கத்துல ஈரமா கிடக்குன்னு சொல்லி படுக்கவே மாட்டா. அப்படியே நின்னுக்கிட்டே தான் இருப்பா. அப்புறம் கதிர்குட்டி வேற பக்கத்துல இருந்தான். அவன் வேற செல்லம் கொஞ்சிக்கிட்டு இருந்தான். அவன கொஞ்சிக்கிட்டேவும் அப்புறம் அந்த மாடு கறக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த கதிர்குட்டி பிறந்து இந்த இப்போ 1 மாசம் தான் ஆகுது. அப்ப வீடியோ கூட போட்டிருந்தேன். அவன் தான் அந்த கதிர்குட்டி. இவன் வேல்குட்டி. இவங்க 2 பேரும் தான். இந்த மாடெல்லாம் காலையில குளிக்க வச்ச மாடு. குளிக்க வச்ச மாதிரியா கிடக்குது. எப்போ பார்த்தாலும் சாணியிலே தான் படுத்து உருண்டுகிட்டு இருப்பா. இவகிட்ட பால் கறக்கக்குள்ளேயும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எப்பயும் எங்க அம்மா தான் அந்த மாட்ல பால் கறப்பாங்க. நான்லாம் பக்கத்திலேயே போமாட்டேன் அந்த மாட்டு பக்கத்துலேயேவும். அப்புறம் பால்லாம் கறந்து முடிச்சாச்சு. நம்ம பால் வாங்குறதுக்கு பால் ஆட்டை வந்துட்டு, அது எப்பயுமே நம்ம வீட்டுக்கிட்ட தான் வந்து அங்கேயே பால் வாங்கிட்டு போயிருவாங்க. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன். எனக்கு சாப்பாடுறதுக்காண்டி அம்மா மீன்லாம் பொரிச்சு குடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு, அப்புறமா மாடு மேய்க்க கிளம்பியாச்சு 4 மணி போல. மாடு மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வரதுக்கு 8 மணி ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.